அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். நம்ம ப்ரேயராக ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. நேத்தியுடைய ப்ரெடிக்ஷன்ஸில் நம்ம கிளியராக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஐடி செக்டார் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வரும் பொழுது சம்திங் கோயிங் டு ஹேப்பன். அதாவது ஒரு ஒன் சைட் ரேலியாகவோ இல்லை அப் அண்ட் டவுன் ஆகவோ வால்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது இது மாதிரி ஐடி செக்டார் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வரும் பொழுது ப்ரேயராகும். நம்ம எப்போல்லாம் ஐடி செக்டார் வாட்ச் லிஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமாக நெக்ஸ்ட் டே எந்த அளவுக்கான ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் போயிட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட்டாக நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஒரு ஒன் சைட் ராலி கொடுத்துருந்தாங்க பேஸ்ட் ஆன் ஐடி செக்டாரின் படி. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டுமே அந்த T = N செட்டப் அப்படின்னு நம்ம எவ்ரிடே வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற இந்த செட்டப்ல இருந்து மார்க்கெட்டை நமக்கு அந்த டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரு இடத்தில் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ். எதனால அப்படின்னா, எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் மொமெண்டம் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். இது நம்ம ப்ரேயராகவும் நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஆஸ் அ ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் படி நமக்கு லோ கட்டாயிருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டில் படி நமக்கு இந்த இடங்கள் நமக்கு ஹை கட்டாயிருந்தாலும் ரிவர்சல் ட்ரேடில் மொத்தமாக நம்மளுடைய ப்ராஃபிட் நம்ம கேப்சர் பண்ணியிருந்துட்டலாம் பேஸ்ட் ஆன் டைமிங் கேண்டில் படி. நம்பர்ஸ் ரொம்ப கிளியராகவே நமக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே இந்த நம்பர்ஸ்க்கு மேலே 25,593 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் நல்ல ஒரு டவுன் அண்ட் அகைன் மார்க்கெட் ரெஸ்ட் எடுத்த இடம் அப்படிங்கிறது 25,487 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்ல இருந்தே மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. இது நம்ம ப்ரேயராக ப்ரெடிக்ட் பண்ண டீடைல். நிஃப்டி 1 மினிட்டாக இருக்கட்டும், இல்லை நிஃப்டி ஃபியூச்சராக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், 1 மினிட் படி நம்மளுடைய டூல் ஆக்குரேட்டான புல் பேக் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. அதையும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்ம ப்ரேயராக ப்ரெடிக்ட் பண்ண டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆகிருந்தாங்க. எக்ஸாக்டாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த லெவலுக்கு மேலே 57,612 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் கம்ப்ளீட்டாக ஒரு ஒன் சைட் ராலி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் தான் ஹை, அதுக்கப்புறமாக மார்க்கெட்டில் எந்த ஒரு ஹையுமே கொடுக்கவே இல்லை. செகண்ட் டைமிங் கேண்டில் தான் ஹை, அதுக்கப்புறமாகவும் எந்த ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கவே இல்லை. எவ்ரிடே நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான், இது மாதிரியான ஹை அண்ட் லோ ப்ரேயராகவே நம்ம கொடுக்கறதுக்கான ரீசன் நெக்ஸ்ட் டே ட்ரேடில் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். எந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் பேஸ்ட் ஆன் டைமிங் கேண்டிலும் சரி நம்பர்ஸும் சரி நல்ல ஒரு ப்ராஃபிட் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்துடலாம். செகண்ட் அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு இன்சைட் பார் மாதிரியான அந்த டைமிங் கேண்டிலுக்கு உள்ளாகவே நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுவதுமே நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருந்துடலாம் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான், இது மாதிரியான ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிறது ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஆஸ் ஆஃப் நவ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் 836. ஒன்ஸ் நம்ம 1000 ரீச் ஆகும் பொழுது ஒரு சின்னதான பெனிஃபிட் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். பார்க்கலாம் அது எப்போ ரீச் ஆகுறாங்களோ அப்போ ஒரு சின்ன பெனிஃபிட் நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கு கொடுக்கலாம். என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ப்ரேயராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிற மொமெண்டம் கேண்டில் எந்த டைமில் வராங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஆப்ஷன் பையர்ஸ்க்கு இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். மொமெண்டம் இருந்தால் மட்டுமே ஆப்ஷன் பையர்ஸ்க்கு அந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாகிட்டு நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுமான ஒரு செட்டப். ஸோ மொமெண்டம் இருந்தால் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது இன்னுமே நம்மளுடைய கேபிட்டலை டபுள் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம்.
அண்ட் இன்னைக்கு மார்னிங்லேருந்தே நமக்கு ஆஃப்டர்நூன் வரைக்குமே நம்ம கம்ப்ளீட்டாக மொபைலில் மட்டுமே நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணியிருந்தோம் டியூ டு சம் பவர் இஷ்யூ இருந்தனால. ஸோ ஈவன் தோ பவர் இஷ்யூஸ் இருந்தாலுமே நம்ம எடுத்த ட்ரேட்ஸ் எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்டாக் ஆப்ஷனாக இருக்கட்டும் இல்லை நிஃப்டியினுடைய புட் ஆப்ஷனாக இருக்கட்டும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தோம். மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நம்ம நிஃப்டியில் கேப்சர் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் 25,600 புட் ஆப்ஷன் 122 எடுத்த ஒரு புட் ஆப்ஷன் மோர் தென் 240 வரைக்குமே நமக்கு போயிருந்தாங்க. அண்ட் எவ்ரி அப்டேட் என்ன ஸ்டாக் ஆப்ஷன் எடுக்கிறோம், என்ன இண்டெக்ஸ் ஆப்ஷன் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒரு 2 days பிஃபோராகவே நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 1 ஜூலை அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான ஒரு டேட். அதனுடைய ஹை அண்ட் லோ வந்து சின்னதான ஒரு கேண்டில் அந்த இம்பார்ட்டன்ட் டேயில் வரும் பொழுது நெக்ஸ்ட் டே வென் அந்த ஹை ஆர் லோ பிரேக் ஆகும் பொழுது ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான பாசிபிள் அதிகம். அதுக்கப்புறமாக ட்ரெண்டிங் மூவ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து இன்றைக்கி பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ராட்டஜி படி நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். எவ்ரிடே நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான். இது மாதிரியான மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து இங்கே தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்மளுடைய சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 30th ஜூன் இந்த கேண்டிலேயே நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸாக இருக்கிற கேண்டில் வந்து என்கல்ஃப் பண்ணியிருக்காங்க. அதாவது பியரிஸ் என்கல்ஃபிங் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு குட் சைன் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக 30th ஜூன்லேருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் ஒன்று தான். இந்த என்கல்ஃபிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கும் பொழுது மார்க்கெட்டில் ஃபர்தராக நமக்கு டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் பேஸ்ட் ஆன் இந்த என்கல்ஃபிங் படி. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டேவே 1 ஜூலையே நமக்கு வந்து ஹெச்பிடி டேட் ஆன ஹை ப்ராபபிலிட்டி டேட் நமக்கு மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்த டேட் அப்படிங்கிறது ஜூலை 1. ஸோ இந்த ஜூலை 1 இந்த டேட்டில் வந்து நமக்கு ஒரு சின்னதான கேண்டில் மோஸ்ட்லி வந்து அது மாதிரி ஹெச்பிடியான டேட்டில் வந்து நமக்கு பெரிய கேண்டில் வரதுக்கான பாசிபிள் அதிகம். பட் அந்த டேயில் ஒரு சின்ன கேண்டில் வந்து வராங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. எப்போ வந்து அந்த கேண்டில் ஹை அண்ட் லோ பிரேக் ஆகுறாங்களோ நெக்ஸ்ட் டே இமீடியட்டாக நமக்கு ஒரு பெரிய கேண்டில் கொடுக்கறதுக்காகவோ அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது கம்மிங் டேஸில் ஒரு ட்ரெண்டிங் கொடுக்கறதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப அதிகம். மார்க்கெட் வந்து இப்போ 1 ஜூலைக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறது அகெயின் வந்து ஒரு குட் சைன் கிடையாது. எப்படி வந்து 30 ஜூன் வந்து நம்ம சொல்லியிருந்தோமோ பியரிஸ் என்கல்ஃபிங் வந்து ஒரு குட் சைன் கிடையாது அப்படின்னு சொல்லமோ, இரண்டாவது ஒரு சைன் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு சைன் வந்து நமக்கு மறுபடியும் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக லாங் அப்படிங்கிறது அகெயின் அண்ட் அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான். இந்த 1 ஜூலைக்கு மேலே இதுக்கப்புறமாக ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே பொசிஷனலாக லாங், அப்படி இல்லை அப்படின்னா லாங் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு வியூமே வேண்டாம். மார்க்கெட்டை வந்து நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி ரியாக்ட் பண்ணும்பொழுது நம்ம அந்தந்த இடங்களில் மட்டும் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பட் பொசிஷனலாக வந்து நீங்கள் லாங் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைட் அண்ட் பண்ண வேண்டிய ஒரு நேரம் இது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸோட இருக்க வேண்டிய ஒரு பிளேஸ் வந்து இது. மறுபடியும் நமக்கு இந்த இடங்கள் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் போகும்பொழுது நமக்கு ஒரு புல் பேக்காக இருக்கும், நம்ம போகலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் லாங் அப்படிங்கிறது 1 ஜூலைக்கு மேலே போனால் மட்டுமே நமக்கு லாங் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து நமக்கு நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. பொதுவாக எக்ஸ்பைரி டே அப்போ மார்க்கெட் ரொம்பவே வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டேட். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி வந்து கம்மிங் 2 டேஸில் மேபி டுமாரோ ஒரு டே ஆஃப்டர் டுமாரோவில் அகைன் நமக்கு ஒரு 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடேயில் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஜிஎக்ஸ் ஆன குளோபல் இண்டெக்ஸ் ஆன சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து மறுபடியும் நமக்கு ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடேயில் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க வித்தின் 2 டேஸில். இதனுடைய வேலிடிட்டி அப்படிங்கிறது இந்த இரண்டுமே நமக்கு 2 நாட்களில் நடக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகம். ஸோ 200 to 250 எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் சரி 700 to 750 பேங்க் நிஃப்டியும் சரி நமக்கு இன்ட்ராடேயில் கொடுக்கும் பொழுது இதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய நிஃப்டியிலையும் நடக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்பவே அதிகம். இது லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு 1 ஜூலைக்கு கீழே இருக்கிற வரைக்கும் ஷார்ட் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல்
நாளைக்கு நமக்கு வீக்லி எக்ஸ்பெரியும் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வரும் பொழுது கண்டிப்பாக வந்து நமக்கு வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸ்டாப் லாஸோடு என்ட்ராக வேண்டிய ஒரு பிளேஸ் இது. எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடராக இருந்தாலும் சரி, நியூ ட்ரேடராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நாளைக்கு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடு நீங்கள் என்ட்ராக வேண்டிய ஒரு பிளேஸ் இது. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த 9th ஜூன் அப்படிங்கிற டேட்டுக்குள்ளாகவே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது அகைன் ஒரு குட் சைன் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிஃப்டியில் எப்படி வந்து ஃபுல்லாக என்கல்ஃப் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னமோ அது மாதிரியே நமக்கு பேங்க் நிஃப்டிலையும் பியரிஸ் என்கல்ஃபிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு குட் சைன் கிடையாது. ஸோ மறுபடியும் நமக்கு இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான பாசிபிள் அதிகம். லாங் அப்படிங்கிறது இதுக்கப்புறமாக இந்த கேண்டலுக்கு மேலே இந்த பியரி சென்டிமெண்ட்டான பியரிஸ் என்கல்ஃபிங் கேண்டலுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது மட்டுமே ஃபர்தராக நமக்கு லாங் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் பொசிஷனலாக இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து இது லாங்லையா ஷார்ட்லையா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம். நமக்கு தேவை அந்த 40 பாயிண்ட்ஸ் இல்லை 50 பாயிண்ட்ஸ் அப்படிங்கும் பொழுது அந்த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி ரியாக்ட் ஆகும் பொழுது மட்டுமே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். நிஃப்டியில் சொன்னபடியே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கமிங் 2 டேஸில் 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ரோடேலாம் எதிர்பார்க்கிறோம். பட் இது ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மூமெண்ட்டமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன, எஸ்பெஷலி டுமாரோடைய லெவல்ஸ் என்ன ஸ்டாக் அண்ட் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 3rd ஜூலை அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 3rd ஜூலை அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 3rd ஜூலை. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி இங்கே ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் டுமாரோ மெட்டல், பிஎஸ்சி, ப்ரைவேட் பேங்க்ஸ், பிஎஸ்சி பேங்க் எவ்ரி செக்டார்ஸ் வந்து நமக்கு பேங்கிங் செக்டரை நமக்கு வந்து நோட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான ரீசன் வந்து நம்ம பேங்கிங் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். அகைன் அண்ட் அகைன் சொல்கிற விஷயம் ஒன்று தான், இது மாதிரியான செக்டார் லிஸ்ட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வராங்களோ அந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஃபோக்கஸ் பேங்கிங் செக்டார். 5 மினிட்ஸ் படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நேற்று நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணுறதன் மூலமாகவும் ஷேர் பண்ணுறதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.